நீஹாவ் பட்டு. ஸோ எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் மாஃபியா ஹஸ்பண்ட் டேங்க் போட போகிறோம். எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம நிறைய பேர் வெல்கம் பண்ணுறோம் நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே நேராக போயிருக்கலாம். இன்ட்ரோ பார்த்தோன்னா நம்ம டே ஒரு மாஃபியா பெரிய கேங்ஸ்டராக இருக்காங்க. நீங்கள் அவரோட ஒய்ஃப். நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ். 2 பேரும் ஹை ஸ்கூலில் லவ் பண்ணி அப்புறம் நிறையா ரொம்ப ஃபேஸ் பண்ணி நிறைய கஷ்டம் ஃபேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸில் ஒரு குட்டியாக டாட்டர் இருக்காங்க. அவங்க பேர் ஜுங்ஷி. ரொம்ப நாட்டியான கேர்ள். அவங்க எப்போ பார்த்தனாலும் அப்பானா ரொம்ப பிடிக்கும், அம்மானா கொஞ்சம் பிடிக்காது. எப்பவும் போல் கேர்ள்ஸ் எப்பவுமே இருப்பாங்களோ அது மாதிரி தான். ஊருக்கே நம்ம பருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்ட மாதிரி தான் நம்மகிட்ட. அவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே. ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஒயின் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஓகே தான் எல்லாமே. ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு நல்ல கேரிங்கான ஒரு ஹஸ்பண்டாக இருப்பார். அதே மாதிரி ஒரு க்யூட் ஃபேமிலி இவங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்லாக லவ் தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா டேங்க்கு அவங்களோட பிஏ கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவால் அவங்க வேறு போகிறாங்க. ஸோ நம்ம இன்னொரு பிஏ அவங்க ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு நியூவாக பர்சனலுக்காக ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜெனின்னு ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியால் ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அவங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஒர்க் தரலாம். அப்புறமா அவங்க எபிலிட்டி செக் பண்ணப்போ அவங்க ரொம்ப ஸ்மார்ட்லாம் எஃபெக்டிவாக நல்லா இருந்தாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இது வாயனுக்கும் சொல்லியிருந்தாங்க. டே சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நாங்கள் சேர்த்துருக்கோம். அந்த பொண்ணு பேர் ஜெனி, ரொம்ப டேலண்டாக இருக்கா, நிறையா கற்றுக்குறா வேமாவே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க கூட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் ஓ அப்படியா நல்லது, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், நம்ம வீட்டில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்புறம் அவங்க டாக்டர் ஓடி அப்பா உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி மார்க் ஷீட் கொடுத்தாங்க, எனக்கு நான் எவ்வளோ மார்க் வாங்கினேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். இன்னும் தங்கம் எவ்வளோடா வாங்கினேன் அப்படின்னு கேட்டோடனே நான் 99 வாங்கினேன் அப்படின்னு அந்த குட்டி பாப்பா சொன்னோடனே அப்படியா தங்கம், சூப்பராக தங்கம், நல்லபடியாக படிக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம படிக்கிறதெல்லாம் இப்போ நிப்பாட்டிட்டு நம்ம விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பின்ன டெரஸ் கார்டன் இருக்குது, அங்கே போய் உட்காந்து விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே அவங்க நார்மலாக அவங்க லைஃப் போயிட்டே இருக்குது. இதில் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா டே வேலைக்காக வெளியூர் போயிருக்காரு. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு அது வரல. ஸோ ஒயனும் பாப்பா தான் வீட்டில் இருக்காங்க. ஜுங்ஷிங்க ஓடக்கூடாது, இங்கேருந்து உட்காந்துக்கோ, இல்லைம்மா எனக்கு அப்பா வேணும், அப்பா எப்போ வருவார், அப்பா பாரு இன்னொரு 4 டேஸில் வந்துடுவாங்க, நம்ம அதுக்கப்புறம் வெளியெல்லாம் போகலாம், இப்போதைக்கு கொஞ்சம் உட்காந்து ஒழுங்காக இருக்கணும் சரியா, பத்திரமா இருக்கணும், ஓடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ சரி நம்ம டேக் கால் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்கலாம் சொல்லி நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஒரு 4 டைம்ஸ் கால் பண்ணிப்பீங்க, கால் எடுக்கவே இல்லை, கட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. சரி ஒரு வேளை பிஸியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ இதே மாதிரி அந்த எப்போயுமே டே லாங் ட்ரிப் போகிறான்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் 2 days ஒன்ஸ் கால் பேசுவான், கன்ஃபார்ம் பேசுகிறோம் 2 days ஒன்ஸ் ஆச்சு. இல்லைனா பிஸி ஷெடியூலில் நார்மலான ஷெடியூலில் தான் இருக்குதுன்னா தினமும் ஒரு 2 to 3 hours ஆச்சு ஃபோனில் மார்னிங் ஒரு தடவை இல்லைன்னா நைட்டு ஒரு தடவை பேசிடுவான். பாப்பாலாம் இருக்காங்களா ஸோ எப்போயுமே சேஃப்டிக்காக பேசிடுவான். இந்த தடவை 1 வீக் பேசவும் இல்லை, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 4 டேஸும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 டேஸாக நம்ம கால் பண்ணுறோம் அவன் எடுக்கவே இல்லை. ஸோ அவ்வளோ பிஸியாக இருக்கானோன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க எப்போவுமே. அப்புறமா இவன் அந்த 10 டேஸ் கழிச்சு வந்திருக்கான். வந்தோடனே நீங்கள் அப்படியே கோச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓ சாருக்கு ரொம்ப பிஸியாக இருக்கோ, ஒய்ஃபும் பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னு தெரியாமல் கால் கட் பண்ணி வேற விடுறீங்க. இல்லடி தங்கம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு, அது இது நான் கால் செக் பண்ணேன், நீ கால் பண்ண மாதிரியே இல்லையே என்னாச்சுன்னா, நான் கால் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள், தினமும் 10 வாட்டி கால் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, ஏன் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, கட் பண்ணி விட்றீங்களா நல்லா அப்படின்னா, இல்லடி தங்கம் அப்படிலாம் இல்லை, நான் கட் பண்ணுவேனா, இப்படி தான் என்னை ப்ராமிஸ் பண்ணி நீ என்னை ஹை ஸ்கூல்லேருந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கிற அப்படின்னா, அப்படிலாம் இல்லை தங்கம், சரி 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 ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இருக்கும் என் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கான் அவங்கள. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் செக் பண்ணுறான், எதுக்கு எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அவன் கொஞ்சம் யோசிச்சு போக சரி பிஏ வச்சுருப்பாங்க, அவங்க தெரியாமல் டெலிட் பண்ணிட்டுருப்பாங்க.
ஸோ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஸோ இதே மாதிரி வந்து அவங்க வேலையில் இருக்கும்போது இவன் கால் பண்ணாலும் இல்லை அங்கே கால் பண்ணாலும் அந்த ஃபோனில் ஏதோ ஜாம் பண்ணுற மாதிரி வந்து யாரோ ரெடி பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் கால் பண்ணாலும் போக மாட்டேது. ஸோ அதனால ஃபோன் வேறு கன்சிடர் 2 to 3 times வந்து வேறு புது ஃபோன் வேறு வாங்கியிருப்பான். ஸோ அந்த கான்டாக்டே இல்லாமல் ஒரு இக்னோரிங்லேயே இருக்கும். ஸோ வந்து அப்போ வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை வந்து ஒழுங்காக பார்த்துக்க மாட்டுறாரு என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு நீங்கள் என்னாச்சுன்னு ரொம்ப கேட்பீங்க, வீட்டுக்கு வந்தால் எதாவது கேட்பீங்க. ஸோ அது வந்து சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்டாக ஆகி அது கொஞ்சம் ஃபைட் ஆகிடுது வீட்டுக்குள்ளே. ஸோ டே வந்து அது ரியலைஸே பண்ண மாட்டான். அவன் வந்து அங்கே ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அங்கேருந்து வேலையை விட்டு வரும்போது அவனுக்கு இதுதான் பீஸாக இருந்திருக்கும். நம்ம அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவனுக்கு வந்து சம்டைம்ஸ் லேட்டாக தான் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுது. ஸோ மோஸ்ட்டாக அவன் பிஏ கூடவே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ ஒன் டே வந்து என்ன ஆகுதுன்னா, எப்பவும் போல் நார்மலாக போயிட்டு வந்திருக்காங்க, இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டு இன்னும் பாப்பா ஏன் எந்திரிக்கலன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் ஹை ஃபீவராகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி நம்ம வந்து கால் பண்ணி சொல்லிவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கால் பண்ணுறீங்க. அவன் எடுக்கவே இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக கால் பண்ணுறீங்க. ஒரு 1 hour ஆகுது. அவளுக்கு ஃபீவர் ஹை ஆகிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் செக் பண்ணுறீங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 20 times கால் பண்ணிப்பீங்க, மெசேஜும் போட்டிருப்பீங்க அவனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஜெனி சைடு அங்கே பார்த்துட்டு அவள் எல்லாத்தையுமே பார்த்து டெலிட் பண்ணி விட்டு ப்ளஸ் மெசேஜுக்கும் வந்து ரிப்ளை வந்துட்டு என்னால் வர முடியாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி பாப்பா உடம்பு சரியில்லை நான் போகிறேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதுக்கு இல்லை எனக்கு மீட்டிங் இருக்குது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. அந்த மாதிரி ஒரு மொட்டையாக இருக்கும்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் டெலிட் பண்ணி விட்டுருவா. அவளுக்கு என்னென்னா வந்துட்டு ஒயன் கூட அவன் வந்து க்ளோஸாக இருக்கக்கூடாது, நம்ம கூட தான் இருக்கணும். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டான் அவன் மேலே, ஸோ டே மேலே. ஸோ இந்த மாதிரி மீட்டிங்கில் இருக்கிறனால வந்துட்டு அது கட் பண்ணி டெலிட் பண்ணி விட்றது நோட்டிஃபிகேஷனை. அது டே கண்டுபிடிக்காத அளவுக்கு அவள் கொஞ்சம் ஸ்மார்ட்டான கேர்ள்னால மோஸ்ட்டாக அந்த ஃபோன் விஷயம் ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கா அவள். ஸோ ஒயன் வேகமாக வந்துட்டு அவள் கார் எடுத்துகிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நைட்டும் வரவே இல்லையா. ஸோ அதனால் தெரில அவனுக்கு ஒரு 2 days அங்கே ஷெட்யூலான மீட்டிங்காக இருக்குது. இவள் ஃபுல்லாக உட்காந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு பாப்பாவோட கொஞ்சமாக கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஒரு 1 day ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தது. ரொம்ப கஷ்டத்தில் அந்த அழுது ரொம்ப இதுவாக இருக்கனால சரி சொல்லி கொஞ்சம் வெளியே போயிட்டு சாப்பாடை சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. வரும்போது பார்த்தா உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பையனை நீங்கள் பார்த்துட்றீங்க. பார்த்துட்டு ஹே சுகா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு நீங்கள் பார்த்து கேட்குறீங்க. நல்லா இருக்கேன் வாயின், நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே நீ என்ன ஆஸ்பத்திரி வந்திருக்க, என்னாச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை சுகா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எங்கள் அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து நாங்கள் முந்தா நேற்று வந்து செக் பண்ணிட்டு போனோம், இன்றைக்கி ரிப்போர்ட் வந்து வாங்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து வாங்க வந்திருக்கேன், என்ன நல்ல விஷயமா அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமாம் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, ஸோ அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்குறீங்க. ஸோ உனக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம பாப்பா உடம்பு சொல்ல, அப்படியா சரி சாப்பிட்டியா அப்படிங்கன்னா, இல்லை சாப்பிட இனிமேல் சாப்பிட போகணுன்னு. சரி வா நான் சாப்பாடு வாங்கி தரேன். இல்லை இருக்கணும் சுகர் நான் பார்த்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல என்ன நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஃபிட்டேரியாவில் வந்துட்டு அங்கே கேண்டீன் இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்ருக்குறான் அவன். ஸோ நீங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு சூப்பர் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கனால சிரிச்சு நல்லா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மீட்டிங்காக வந்துட்டு வந்து அதே ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான், ஒரு டாக்டரை செக் பண்ணுறதுக்காக, ஒரு கன்சல்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி அந்த பாயிண்ட்டை சிரிச்சு பார்க்குறது கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுச்சு. நேராக அங்கே வந்துட்டு என்னென்னலாம் பார்க்காம வந்துட்டு நீங்கள் சிரிச்சு பேசி அந்த ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் வந்து உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு செம்ம ஷாக் ஆகி அந்த ரிப்போர்ட் வந்து உங்கள் ரிப்போர்ட்னு நினச்சிட்டான் டக்குன்னு. ஸோ வந்துட்டு அவன் அந்த சுகாவோட சட்டையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி மூஞ்சி 2 பஞ்ச் வேறு விட்டுட்டு என்ன நினச்சிட்டுக்கிறான், நீ என் ஒய்ஃபை வந்துட்டு மயக்கி இந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறியா, என்ன நினச்சிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ளேம் ஃபுல்லாக சுகா மேலே தான் போடுறான். அப்போ சுகா எதுவும் பேசாமல் அந்த அடியை மட்டும் வாங்கிட்டு அமைதியாக இருக்கான். நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு அவன் மேலே ஒரு தப்பும் இல்லை, நீ எதுவும் பேசுதோ, நீ என்ன பண்ணுறியா, நான் உனக்கு எந்த விதத்தில் நான் எது குறைஞ்சி போயிட்டேன்னா, உனக்கு ஒரு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, நீ எதோ பிளாக் பண்ணி வச்சுக்கதான் நினைக்கிறேன், அதான் எனக்கு காலே உனக்கு போக மாட்டேங்குது, அதே மாதிரி நீ இப்போ வர எனக்கு கால் பண்ண மாட்டேற, லாஸ்ட் 2 months நீ இப்படி தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் அங்கே போகுது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால தான் அப்படி ஆச்சு, நமக்கு ஒரு குழந்தை கூட நீ நினச்சி பார்க்காம நீ பண்ணிட்டுக்கிறியா, நீ நினச்சியா டே அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க.
நான் நினச்சனால தான் நீ பேசுகிறேன், நீ இப்படியே இருவாயன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு அவன் வந்து கிளம்பிட்டான். நீங்கள் வந்து அங்கே அழுதுட்டு இருக்கிறீங்க. அப்புறமா வந்துட்டு சுகாவுக்கு சாரி சொல்லிட்டு, இல்லை சுகா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோம், ஒன்றும் இல்லை நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்க. அப்புறம் சுகாவும் கிளம்பிட்டு நீங்கள் அப்புறமா வந்துட்டு அந்த மனசு ரொம்ப வலிச்சு சரி அங்கே வந்துட்டு ஜெனியும் கூட இருந்தால் அவள் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு கிரிப்பி அப்போ தெரிஞ்சு போச்சு, ஜெனியால் தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. ஸோ வந்துட்டு சரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கெலாம் வராமல் நேராக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாப்பாவை செக் பண்ணிவிட்டு பாப்பா ஓகே அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் உங்கள் கசின்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து கால் பண்ணீங்க. இந்த மாதிரி நீ பேசாமல் ஃபாரின் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் வரல, இப்போ பார்த்தோன்னா வரலன்னு சொல்லிட்டு இந்த தடவையாச்சும் வந்து போயிட்டு வா, ஒரு 2 to 3 வீக்ஸ் இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்க கசின்ஸ்லாம் அங்கே. ஏன்னா மோஸ்ட்டாக அவங்க கசின்ஸ் ஃபுல்லாக ஃபாரினில் தான் இருக்காங்க. ஸோ அங்கே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே. நீங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ சரி கொஞ்சம் தூரமாக இருந்துட்டு கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்துக்கலாம், டே பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக, இல்லைனா அவனே நம்ம கண்டுபிடிச்சி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு டே வீட்டில் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. அங்கே வந்து கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இல்லை அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் நேராக ஃப்ளைட் ஏறி நீங்கள் போயாச்சு. இந்த மாதிரி இதுவும் அது வந்து நீங்கள் அங்கே ஓகே அங்கே கொஞ்சம் நார்மலாகி எல்லாத்தையும் நல்லா சகஜமாக பேசிட்டு இருக்கிறீங்க. பாப்பாவும் கொஞ்சம் அங்கே செட் ஆகிக்கிட்டா, எல்லாத்தையும் நிறையா குட்டி பசங்களும் அங்கே இருக்காங்களாம் கசின்ஸ்க்கு, அவங்க கூட நல்லா செட் ஆகிக்கிட்டா. இங்கிட்டு வந்து டே பக்கம் பார்த்தோன்னா டே வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஐயோ தெரியாமல் சண்டை போட்டோம், அது அவள் வந்து என்ன நம்ம பேசிருக்கணும், அவகிட்ட நம்ம மூஞ்சி கொடுத்து பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை தேடி இருப்பான், நீங்கள் கிடச்சிருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணிப்பா, இல்லை இங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட்டை கேட்டதுக்கு நீங்கள் அங்கே போகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப பயந்து ஊரெல்லாம் தேடி ஒரு மாதம் தேடிப்பாங்களோ ஊரெல்லாம். பாப்பாவையும் வேறு கூட்டு போயிருக்கீங்களா. ஸோ ஃபுல்லாக அவனோட ஃபோர்ஸ் வச்சு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சதில் நீங்கள் ஃபாரின் எங்கேயோ போயிருக்கீங்க அப்படின்னு மட்டும் பாரிஸ் போயிருக்கீங்க மட்டும் தெரிஞ்சிருக்குது. ஆனால் பாரிஸில் எங்கே அவனுக்கு வந்து அவ்வளோ கசின்ஸ் காண்டாக்ட், உங்கள் கசின்ஸ் காண்டாக்ட்லாம் இல்லாதனால தெரியல அவனுக்கு. அப்புறமா அவன் என்ன செய்யனே தெரியாமல் உட்காந்துருப்பான். அப்போ வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கோவத்தில் அவன் கேபினில் உட்காந்துருக்கும் போது ஜெனி வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பராக டச் பண்ண வருவாள். ஸோ வந்துட்டு இருக்கட்டும் பேபி, அவன் போனால் என்ன, இப்போ என்ன செய்ய முடியும், நான் இருக்கேன்ல உனக்கு அப்படின்னா வந்துட்டு நீ வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் பிரச்சனையே வந்திருக்குது, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டே பேசிகிட்டு இருக்கும்போது ஜெனி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, அவள் வந்து டிசர்வே இல்லை, அவள் என்ன அழகாவாக இருக்கா, அவள் நல்லாவே இல்லை, போனால் போட்டு விட்டுரு, நம்ம ஒரு ஃபேமிலி ஆரம்பிச்சிக்கலாம், நம்மளை பார்க்கலாம், எதுக்கு நீ அவளையே பார்த்துட்ருக்குற, அவனுக்கு டிசர்விங்கே இல்லை, நான் அவனுக்கு எல்லாத்துலேயுமே டிசர்விங் இருப்பேன், பாரு அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது ஏன் குழந்தையா இருந்தால் என்ன செய்வ நீ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து எனக்கு கேட்டுட்டுருக்கான். அது உன் குழந்தைய இருக்க சான்ஸே இருக்காது டே, நீங்கள் தான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க, நெக்ஸ்ட் பேபிலாம் ஒரு பேபி போதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மந்த்ஸ்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவள் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். ஸோ அதனால் எல்லாம் தெரிஞ்சிடும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இது எங்கள் பர்சனல் இல்லை டே, அங்கே பேசிக்கிட்டாங்க கார்ட்ஸ்லாம்னா, கார்ட்ஸுக்கு கூடயும் தெரியாது, நீ என்ன பர்சனலாக வந்து வாங்கிட்டு பேசுனியா அப்படின்னு கேட்குறான். இல்லை நாங்கள் சும்மா சில் டாக்டர்ஸ் பண்ணுவோம். ஓ அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ பண்ணுறியா, அது ஒரு வேளை ஏன் குழந்தையா இருந்தால் என்ன செஞ்சுருப்ப, எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பையனை பார்த்துட்டு உண்மையுமே ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படிலாம் இருக்காது, அவன் வந்து பாரு ரொம்ப சிரிச்சு பேசுகிறான். உன் ஒய்ஃப் யார்ட்டே சிரிச்சு பேசி நீ பார்த்துருக்கியா எத்தனை வருஷமா, உன்கிட்ட தான் பேசியிருப்பா, அப்போ என்ன அர்த்தம், அப்போ வந்து இவனுக்கு அப்போ தான் புரியுது, ஓ அப்போ வந்து ஓகே ஃபஸ்ட்டு அவன் கன்வின்ஸ் பண்ணாது அவன் குழந்தையா இருக்குன்ட்டு, அப்புறமா வந்து அவன் சிரித்து பேசினதில் இப்போ ஜெனி கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி பேசினதில் ஓகே இது அவன் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு மாதிரி அந்த கஷ்டத்தில் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தனியாக அந்த வீடு அமைதியாக இருக்கும். எப்பவுமே வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு வருது ஒரு குழந்தை இருக்கும், குட்டி குழந்தை வந்து சவுண்ட் கேட்கும், இவளும் வந்துட்டு நீங்களும் இருப்பீங்களா, நடந்துகிட்டே இருப்பீங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்களா. ஸோ அந்த சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு 2 months மிஸ் பண்ணி அதுலேயே வந்து தலைவலி வந்து இவன் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா ஓகே ரெக்கவர் ஆகி நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டிங்க்கு வந்திருப்பான் பாரிஸ். சரி அங்கே வந்தோடனே அங்கே இறங்கினோடனே உங்கள் ஞாபகம் தான் ரொம்ப வந்திருக்கும் அவனுக்கு. பரவாயில்ல நம்மளை வந்து சீட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து எதுக்கு சீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இங்கே பாரிஸில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவன் என்னென்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினச்சிருப்பான். அப்போ வந்துட்டு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு கேஃபில் வந்துட்டு சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தான் போயிருப்பான். ஜெனி வந்து ஃபயர் பண்ணியிருப்பான் அவன் அப்போவே வந்துட்டு.
ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதில் வந்து ஜெனி ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பா, அதில் வந்துட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க அவளை. ஸோ இவன் தனியாக சுற்றிருக்கான். வேறு பிஏ வந்து ஒரு ஜென் ஸ்டாஃப் வந்து போட்டிருப்பான். அப்புறமா அங்கே போய் கேஃபில் வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே வந்துட்டு நீங்களும் இந்த சுகா அவரும் வந்துட்டு நீங்கள் பேசிகிட்ருக்குறீங்க. சிரிச்சு சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு அங்கே வந்து பாப்பாவும் இல்லை. ஸோ வந்துட்டு ஓகே இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் போதும், ஆனால் என்னென்னு மட்டும் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டே இருப்பான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனசு சொல்லல, அவள் ஹாப்பியாக இருந்தால் போதும், இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாங்க, திருப்பி அவள் ஹாப்பியாக இருக்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த வேலைக்கு வந்துக்குவான். அவங்க அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து அவள் கசின்ஸ்க்காக அந்த கேஃபில் வெயிட் பண்ணியிருப்பா. அப்போ சுகா வந்திருப்பான். சுகா பார்த்தோன்னே சுகா என்ன செய்கிற, இங்கே என்ன செய்கிற அப்படின்னு கேட்டோன்னே, அதை நான் ஒன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிற அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்துட்டு இல்லை கசின்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதனால் பாரிஸ் வந்திருக்கேன். உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா, இல்லை அவர் கொஞ்சம் வேலையாக இருக்காரு, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஓகே இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஓகேவாயிருச்சு, நோ ப்ராப்ளம், நான் ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு தராமல் பேசிக்குவீங்க. ஸோ பாப்பா என்ன செய்கிறா, பாப்பா ஓகேவா அப்படிங்கிறதுக்கு பாப்பா வந்து கசின்ஸ் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டுக்கிறீங்க. நீ இங்கே என்ன பண்ணுற சுகா அப்படி கேட்டதுக்கு எனக்கு வந்து எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு கொஞ்சம் அக்கா வந்து வீட்டில் அம்மாட்ட இருக்கனால வந்துட்டு இங்கே கொஞ்சம் அவருக்கு குக் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் அதனால இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஸோ நான் அதனால் இங்கே வந்துக்கிட்டேன். அவருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும்ல, அவருக்கு கொஞ்சம் ஷெட்யூல் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஓ அப்படியா, ஓகே அக்காவுக்கு வந்து ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அதான் சின்ன கான்வர்சேஷன் அங்கே போயிருக்கோம் உங்களுக்கு. இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண டே. ஸோ அப்புறம் டே வந்து திருப்பியும் வந்து பாரிஸ்லேருந்து நம்ம திருப்பியும் கொரியாக்கே வந்துட்டு அவன் உட்காந்துருப்பான். அங்கே வந்துட்டு ஜுங்ஷியோட டாய்ஸ் எல்லாம் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு அவளை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருப்பான். அதே மாதிரி உங்கள் சாரீஸ்லாம் அங்கே இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அது மாதிரி ஃபீலிங்லேயே இருப்பான். அவள் நம்ம வந்து இல்லை அந்த ஒரு 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 1 மந்த்தாக ரொம்ப அவனை வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போனால அவன் என்ன செய்யப்பான், இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளை பார்த்துட்டு அவள் காலையாச்சும் விழுந்து நம்ம வந்து என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சும் நம்ம போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவன் வந்து பாரிஸ்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே ரூம் விட்டு சரி நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டான். அப்புறமா வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நைட்டே கேதர் பண்ணதில் ஜெனி தான் வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் டெலிட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இது சைடில் வந்து டிடெக்டிவ் வேலை கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லியிருப்பான் அவன் கொஞ்சம் ஹேக்கர்ஸ்லாம் வச்சு. அப்போ வந்து இவன் ஃபோன் செக் பண்ணதில்லை, இதில் வந்து ஷெடியூல்லாம் பண்ணி பார்த்ததில்ல, எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ ஜெனியாக தான் இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சிருப்பான். அன்றைக்கி ஒயின் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்தா அதையும் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பான். அப்போ வந்து இந்த மாதிரி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் அவங்க வந்திருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் வந்து நார்மலாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பவர் வச்சு அதுக்கப்புறமா தான் இப்போ தான் எனக்கு மண்டபம்லாம் வேலை செஞ்சு கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ இது ரொம்ப அவனுக்கு வந்து அழுத்தினால நம்ம வந்து நைட்டே கிளம்பிடலாம், நாளைக்கு மார்னிங்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப வெளியே ரெடியாக இருப்பான். அப்போ நீங்கள் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து வெளியே நிற்பீங்க கரெக்டாக. அவன் உங்களை பார்த்தோடனே அப்படியே ப்ரோக் ஆகி நீல் டவுன் போட்டு உங்கள் கிட்ட காலை பிடிச்சி உட்காந்து அழுவான். உட்காந்துக்கிட்டு சாரி ஒயன், நான் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி நானே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன், உனைய நான் அப்படி பண்ணிக்கக்கூடாது, என் தப்பு தான் எல்லாம், என் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்கல, உனைய நான் ஒழுங்காகவே பார்த்துக்கல, எல்லாம் என் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, இதுக்கு வந்து மன்னிப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ வருஷம் நான் வந்து உனக்கு எல்லாத்துலேயுமே நான் இருந்ததில் ஒரு புரிஞ்சு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவே உனக்கு இல்லை, என்னை மன்னிச்சிடு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் காலை பிடிச்சி கெஞ்சி அப்படி அழுகிறான் ரொம்ப. நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு மாதிரி கல் மாதிரி நின்று பார்க்குறீங்க அவனை உட்காந்துட்டு. நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னைய தப்பாக பேசுகிற, வேறு ஒருத்தனுக்காக நான் போயிட்டேன்னு நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ தாட் இருக்குது. நீங்கள் என்னென்னா வந்துட்டு கசின்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, இல்லை என் ஹஸ்பண்ட் என் தேடுவார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். யாருக்குமே தெரியாது நீங்கள் சண்டை போட்டது இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம். நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஜென்யூனாக நமக்குள்ளே வச்சுக்கணும், இந்த பிரச்சனை வேறு யாருக்கும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லி இருந்திருப்பீங்கன்னா, பாப்பா ரொம்ப அடம்பிடிச்சு பாப்பாவை கூப்பிட்டு போங்க, அப்பாவை பார்க்கணுன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து சரி அப்பாவை பார்த்துட்டு நம்ம அப்பா கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா, பரவாயில்ல ஜெனி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹஸ்பண்ட் அங்கே விட்டு தரக்கூடாது, நம்ம எதையாச்சும் பேசியாச்சும் ஜெனி அங்கே வந்து கிளப்பி விட்டுட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் கம் பண்ணி உங்கள் ஃபீலிங்ஸ்க்காக நீங்களாம் விட்டுட்டு பாப்பாக்காக நம்ம வாழணும், எது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பேசி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்துருக்கலாம். கடைசியில் அவனுக்கு அவன் வந்து என்ன மனநிலையில் இருந்திருப்பான்னு நமக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசை அந்த மாதிரி தேர்த்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி 2 பேர் சைடும் இருக்குது.
அப்புறமா நீங்களும் வந்து நின்றுருப்பீங்க. அப்புறமா அவனும் வந்து ரொம்ப அழுதுருப்பான். நீ நவுறு டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆங்க்ரி வாய்ஸில் பேசிட்டு உள்ளே போயிடுறீங்க. பாப்பா வந்து தூங்கிட்டு தான் இருக்கிறா. ஸோ நைட் டைமில் ஸோ பாப்பா தூங்கிட்டா ஃப்ளைட் வரும்போது. அவளை போய் பாப்பா வந்து அவள் ரூமில் படுக்க வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு போய் குக் பண்ணுறீங்க. ஒரு 8 தான் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுருக்குறீங்க. அப்போ வந்து டே வந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. நீங்களாட்டு போயிட்டு நீங்களாட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்களாம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி பாப்பா சாப்பிடலன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தனியாக ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது டே வந்துட்டு நிஜமாக வந்து எனக்கு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். ஓ இவ்வளோ நேரம் ஆகுதுல டே உனக்கு, ஒரு மாஃபியான ஒரு பவரில் இருக்கிற, அதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எங்களுக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்க, உன் மரமண்டைக்கு தான் தேவைக்கு நான் வந்து உன்னை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவேன்னு நினச்சிட்ருக்குறியா? நம்ம 2 பேரும் வந்து ஹை ஸ்கூலில் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோதான் ட்ரஸ்ட்டாக உனக்கு என் மேலே, நான் உனக்கு ஒரு லாயலாக தான் இருக்கேன் உனக்கு. நீ எப்படி டக்குனு என்னோடய ஃப்ரெண்டு அவனை பார்த்துட்டு நீ உட்காந்துட்டு நான் அவன் கூட வந்துட்டு பேபி எப்போ எப்படி நினச்சிக்கலாம் நீ? அது அவங்களோட அக்காவோட ரிப்போர்ட்டு. நம்ம அன்றைக்கி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் இருந்தேன், நீ உட்காந்து இப்படி பேசுகிறேன். அன்றைக்கி நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் தெரியுமா, எவ்வளோ உடஞ்சி போயிருப்பேன் தெரியுமா நான் அன்றைக்கி நீ இப்படி பேசினப்பெல்லாம். அன்றைக்கி நீ வந்து ஃபோன் எடுக்கலை, நீ வரலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இருக்காது தெரியுமா. அன்றைக்கி வந்து பார்த்து என் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு எனக்கு தப்பாக பேசிட்டு போனது அங்கே பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்குது. நான் நினச்சிட்டேன் சரி நீ வந்து ஒர்க்கில் இருக்கிற அந்த ப்ரெஷரில் இருக்கிறனால சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருந்தேன். ஆனால் நீ அடுத்து அன்றைக்கி பேசினது எப்போவுமே ஒன்று பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் டே. எதுவும் தெரிஞ்சுக்காமல் நீ பேசிடக்கூடாது, தப்பு டே. எப்போவுமே இந்த வந்து நீ ஸ்கூல் டைம்லேருந்து வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன். இது இன்னும் நீனும் இதை மாற்றிக்கவே மாட்டேங்கிற. வைன் ஐ எம் ரியலி சாரி வைன், நான் வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் வைன், ப்ளீஸ் வைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை விட்டு வந்துட்டு போயிடாது. உன்னையெல்லாம் டிவோர்ஸ் பண்ணணும் தெரியுமாட்டே இப்படிலாம் பண்ணுறதுக்கு. சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ சாரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்புறமா நேராக வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணிட்டு அவங்க வச்சுட்டு பாப்பாவை போய் எழுப்பிவிட்டு வரீங்க. பாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். பாப்பா வந்துட்டு அப்படியே கண்ணை கசிக்கிட்டே வரோம். அம்மா அப்பாட்ட போகணும்மா, அப்பா எப்போ வருவார் அப்படின்னா, அப்பா வீட்டில் தான் இருக்கோண்டா, அப்பா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உட்காந்துருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே நீங்கள் வருவீங்க. அவன் இறங்கி வந்துட்டுருக்குறான். டேடி டோடி டோடி நாங்கள் வந்து பாரிஸில் ஜாலியாக இருந்தோம் தெரியுமா. நாங்கள் வந்து அங்கே சித்தப்பா எல்லாருமே இருந்தாங்க, உங்கள் வீட்டில் பாப்பாலாம் இருந்துச்சு தெரியுமா. நான் ஜாலியாக இருந்தேன். எனக்கு வந்து நீங்கள் ஏன் டேடி வரல, நீங்கள் ஏன் வரலன்னு அம்மாட்ட கேட்டால் நீங்கள் பிஸியாக இருக்கீங்களாம். ஏன் எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கிறீங்க, ஏன் எங்களை 2 months பார்க்கவே வரல, ஒரு கால் கூட ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நிறைய கொஷின் கேட்டே இருக்கிறா உட்காந்துக்கிட்டு. அவனுக்கு எதுக்கு ஆன்சர் பண்ணே தெரியாமல் அப்படியே உங்களுக்கும் ஆன்சர் பண்ணல, பாப்பாவுக்கும் ஆன்சர் பண்ணாமல் ஒரு மாதிரி, ஏன் டேடி அழுகுறீங்க, என்னாச்சு டேடி, உடம்பு எப்படி டேடி இருக்குது, அன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை தெரியுமா, நீங்கள் வரவே இல்லை, என்னை வந்து ஊசிலாம் போட்டாங்க, இங்கே ஊசி போட்டாங்க அங்கே ஊசி போட்டாங்க, மாத்திரைலாம் கொடுத்தாங்க தெரியுமா டேடி, அன்றைக்கி நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன் டேடி, நீங்கள் வரவே இல்லை டேடி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப பேசிட்டே இருந்தாலா. இது அவள் பேசும்போதே உங்களுக்கு அப்படியே அழுகழுகையாக வருது. அவள் கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கா அப்பாவை ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்பா இப்போ தான் வேலையை விட்டு வந்திருக்காரு, நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டோன்னே, ஓகே மம்மி டேடி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம நாளைக்கு காலையில் பேசலாம், நல்லா தூங்குங்க டேடி, நான் போய் சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா டேடி, இல்லைன்னா சாப்பிட்றீங்களா டேடி அப்படின்னா, நான் சாப்பிட்டேன் மணி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டேபிளில் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் பாப்பா மம்மி நான் போய் படுத்து தூங்குறேன் டேடி நீங்களும் வந்துடுங்க குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போயிடுறா. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் 2 பேரும் உங்கள் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிக்கிறீங்க உட்காந்து. நெக்ஸ்ட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் சைடு ஃபுல்லாக சொல்கிறீங்க, அவன் சைடு ஃபுல்லாக சொல்லினதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ என்ன காரணம்னா 2 பேரும் வந்து ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க போக மாட்டோம் நம்ம அது தெரிஞ்சால் வந்து மேரேஜ்க்கு வந்திருக்கோம் நம்ம, இல்லைன்னா நமக்கு அப்போவே எத்தனை பிரேக்கப் ஆயிருக்குது முன்னாடி, அதுக்கப்புறமா நம்ம யோசிச்சு தான் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் 2 பேர் சேர்ந்து தான் சால்வ் பண்ணணும், எதுனாலும் வந்து பேசணும் ஃபஸ்ட்டு. அங்கே நம்ம பேசாமல் இருந்தோம்னா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். நீ என்ன தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பேன், இந்நேரம் நீ இந்த மாஃபியான ஒரு பவரில் இல்லைன்னா இந்நேரம் நீ அசீவாக நினச்சிருப்ப, அவனுக்காக தான் நான் அங்கே இருந்திருப்பேன் நினச்சிருப்பேன். அப்படிலாம் இல்லை என் தப்பு தான், நிஜமாக வந்து என் தப்பு இருக்காங்க, நான் வந்து பண்ணியிருக்கவே கூடாது, நீ பண்ணது எல்லாமே கரெக்டு தான், நீ என்றைக்குமே நீ தப்பாக நினச்சிடல, ஜெனி கூட நான் தப்பாக இருந்திருப்பேன் கூட நீ ஒரு நாள் கூட நினச்சது இல்லை என்னைய, நான் நினச்சது ரொம்ப ரொம்ப தப்பு தான். 2 பேர் சைடும் ட்ரஸ்ட் லாயல்ட்டி எல்லாமே இருக்கணும். 2 பேர்லேயும் ஒரு சைடு வந்து போனாலும் பிரச்சனை கன்ஃபார்மாக வரும், இன்னொருத்தவங்க உள்ளே வருவாங்க ஃபேமிலிக்குள்ளே, அப்படி மட்டும் எப்பயுமே வரக்கூடாது
அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. சாரி ஒயன் அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது ஓகே நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. என்னை மனுஷியா இல்லையா? அவனா உன்னைய மன்னிக்காமல் நான் வேறு எங்கே போவேன்ட்டே, நீ எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும்ட்டே, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ ஜெனி கூடவே இப்போ இருந்திருந்தாலும் நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணக்காக தான் நான் திருப்பி நான் இங்கே வந்தேன், ஏன்னா நான் பாரிஸ்லேயே செட்டில் ஆகிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு ரொம்ப, அதாவது அவன் என்ன நினச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நீங்கள் அங்கேயே இருந்துட்டீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கான் அவன். அப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு நீங்கள் ஜெனி கூட இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவன் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்ததுக்கு அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி சாரி வேன், நான் வந்து உன் அளவுக்கு கூடயும் வந்து அந்த மனசு எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவாயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவனுக்கு எப்போவும் போல் வந்து சாப்பாடுலாம் வச்சு ஆனால் சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி ஃபியூ டேஸ் போச்சு. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மறந்துட்டு 2 பேருமே வந்துட்டு அவங்கவுங்க லவ்வை சூஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஒயனுக்கு டேக்கு ஒயன்னு சொல்லி வந்துட்டு அவங்க உலகமே வந்து ஜங்ஷின்னு இருந்துட்டு ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ குட்டி குட்டி ரொமான்ஸும் இதில் இருக்கும். ரொம்ப ஹாப்பியான எண்டிங் நினைக்கிறேன் இது. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேமிலிலேயோ இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை சிப்ளிங்ஸ்குள்ளேயோ பேசி தீர்த்தோன்னா எல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் கூடயும் வந்து பிரச்சனை ரொம்ப பெருசாகி நம்ம விட்டு தந்து தான் போகணும். சில இடத்துல இல்லை நம்ம விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னாலும் சில இடத்துல நம்மளால் சர்வே ஆக முடியாது, அங்கே நம்மளே தோற்று போய் நிற்போம் அது. ஸோ இதிலேருந்து வயன் டே ஸ்டோரியிலேருந்து நமக்கு இது ஒரு சின்ன லெசன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். அவங்க தான் கொஞ்சம் ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் லைன்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு போட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இது வந்து அவங்க பர்த்டேக்கு போட சொன்னாங்க. நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் அப்புறமா போடுறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த இதை நான் அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாய். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். எல்லோரும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். ஓகே பாய்.